ஹலோ மை டியர் வாரியர்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மார்க்கும் வந்திருக்கும். நம்மளும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல சார், நிறைய போர்ஷன்ஸ் இருந்தனால கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, வருத்தமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், இது எல்லாருமே அனுப்பிச்சிருந்தீங்க. சரி, அட்லீஸ்ட் செகண்ட் மிட்டம்லையாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த செகண்ட் மிட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கோட ஓரளவுக்கு கடைசி சாப்டர்ஸ் அல்லது கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் மிட்டம் முடிகிற மாதிரி தான் தெரியும். ஒரு சில ஸ்கூலில் ப்ராக்டிகல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்ச உடனே ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது என்ன ப்ராக்டிகல்ஸ், ஹாஃப் இயர்லி ப்ராக்டிகல்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா. ஸோ கெட் ரெடி. இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷனை இந்த அக்டோபர் மந்த்லேயே நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கோ இல்லையோ, அதாவது 11th இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் அந்த பப்ளிக் எக்ஸாம் இல்லைனாலும் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரப்போகுது. அதில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்டுக்குரிய பேசிக்ஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். அதனால தான் இது. ஸோ இந்த செகண்ட் மிட்டமோட போர்ஷன்ஸ் என்ன, இதை பற்றின ஸ்டடி பிளான் என்ன, இதெல்லாமே பார்த்துடலாம். செகண்ட் மிட்டமோட எக்ஸ்பெக்டட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா November 3 அல்லது November 10. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டேட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. இன்கேஸ் November 3 நடந்துச்சுன்னா போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். November 10னா போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான். November 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th லெசன், 9th லெசன், 13th லெசன், 14th லெசன் இருக்க போகுது. அதே இது November 10 பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு 5th சாப்டர், 9th சாப்டர், 10, 13, 14 ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ ஒரு வாரம் தானே சார் லேட்டாக வைக்கிறாங்க, ஆனால் 2 லெசன் ஆட் ஆகிடுதே கண்டிப்பாக. ஏன்னா இது முடிகிறதுக்கு ஒரு வாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸ் முடிக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. ஏன்னா ஹாஃப் இயர்லி எப்போ வரப்போகுது, நவம்பருக்கு அடுத்து டிசம்பர் 10க்குள்ளே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம செகண்ட் மிட்டம் போர்ஷனை படித்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதனால இப்போ நம்ம படிக்கக்கூடிய பாடங்களை சூப்பராக படிச்சுட்டா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும் ஹாஃப் இயர்லிலேயே. அப்போ என்ன படிக்கணும், நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். இன்கேஸ் November 3 எக்ஸாம்னு வச்சுக்கலாம். நம்ம November 3 எக்ஸாம்ல 4 பாடம் இருக்கா. இந்த 4 லெசன் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 தான் மெயினாக பார்க்க போகிறோம். இந்த 4 சாப்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா புக் பேக்கில் மட்டுமே 82 கொஷின் இருக்குது. புக்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45 கொஷின்ஸ் நம்ம படிக்கணும். ஆக மொத்தம் ஒரு 100லேருந்து 120 கொஷின் நம்ம கட்டாயமாக இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனால் சென்டம் தப்பவே தப்பாது. ஸோ 120 கொஷினையாவது மினிமமாக நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ அப்போ November 3ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 days அல்லது 10ஆம் தேதி அப்படின்னா 30 days கிட்ட, அப்ராக்சிமேட்டாக 30 பக்கத்தில் நம்மக்கிட்ட என்ன அப்படின்னா நாட்கள் இருக்குது. அப்போது இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, இது போக புக் பேக் அண்ட் புக்கின் 1 marks வேறு இருக்குது, அதையும் நம்ம படிக்கணும்ல. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், என்ன படிக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை எப்படி அடுத்து இருக்கக்கூடிய இந்த 25 days 30 days நம்ம பிளான் பண்ண போகிறோம் பார்க்கலாமா? எஸ், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும். உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அப்புறம் எக்ஸாம் வந்து ஒரு காரணத்தினால நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அதை நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வாஸ்ட் சிலபஸ் நம்ம படிக்கணும். அப்போ எக்ஸ்ட்ராவாக செஷன்ஸ் எடுக்கணும். ஈவினிங் மித்த கிளாஸஸும் இருக்குது. நம்மளால் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா பெய்ட் பேட்ச்லாம் இருக்கிறனால யூடியூப்பில் கிளாஸஸ் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏர்லி மார்னிங் நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாகிடும். மெயினாக முக்கியமாக மூட்டை பூச்சி தொல்லை இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏர்லி மார்னிங் கிளாஸ். ஸோ ஏர்லி மார்னிங் கிளாஸ் எடுக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் அது கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட்டுக்கு ரெடியானும் சொல்லுங்கள். ஸோ நம்ம டார்கெட் ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கு நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் ஷெட்யூல் போட்டுட்டேன். என்ன அப்படின்னா மார்னிங் 5:30 to 6:30 அல்லது 5 to 6. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்க டைமிங்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி என்ன டைம் இருக்கோ அந்த டைம் வச்சுக்கலாம். 2 ஸ்லாட்டு தான், 5 to 6 அல்லது 5:30 to 6:30. ஓகேவா? இந்த 2 ஸ்லாட்டு தான். பிகாஸ் இன்னொரு ஸ்லாட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் இது. ஸோ காலையில் லைவில் கொஷின் ஆன்சர் செஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் நம்ம பார்த்து இங்கே இருக்குன்னு ஒரு 120 கொஷின். இந்த 120 கொஷினையும் நான் உங்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கீவேர்ட்ஸு, அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா ஈஸியாக அதை படிச்சிடலாம்ல. ஸோ அது ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் ஆன்சர்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது போக குறிப்பாக இந்த ப்ராப்ளம் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம்ஸை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்து லைவ் அண்ட் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஈவினிங் யூஸ்வலாக நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த 6 to 9 ஏதாவது ஒரு 1 hour அல்லது 1.5 hours நம்ம டீச் பண்ணுற செஷன்ஸ் அது இருக்கும். மேபி நம்ம கிளாஸ் சாப்டர் முடிச்சிட்டோன்னா அங்கேயே நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். 1 marksக்கு வீக் வைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், தாறுமாறு பண்ணிடலாம். ஸோ இது போக இங்கிலீஷ் வேறு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கிலீஷ்க்கும் உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பிளான். எத்தனை பேர் ரெடியாக இருக்கு? நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக ரெடியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ ஆர் ரெடி, ஓகேவா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி சார் அப்படின்னும் மார்னிங் கிளாஸ்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேட் நம்ம என்ன பண்ணலாம், மாசாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும், எந்த டேட்டில் என்ன படிக்கணும், எந்த கொஷின் படிக்க போகிறோன்றதுலாம் லைவில் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன் ஏர்லி மார்னிங் லைவ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ டெய்லி ஒரு 1 hour நீ காலையில் எந்திரிச்ச மாதிரியும் ஆச்சு, படித்த மாதிரியும் ஆச்சு. கரெக்டாக ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி. சரியா? நீ கெமிஸ்ட்ரி வேறு தனியாகவும் படிக்க வேண்டாம். அந்த ஒரு 1 hour வீடியோவை பார்த்தாலே போதும், நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே? ஸோ உன்னோட கமெண்ட் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்?